டிசைனிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஐடியேஷன்றது ஒரு ஐடியா சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அது சர்வேயோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் சர்வேயோட ரிசல்ட் வந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும்னா டிசைனிங் ஸ்டேஜ், அந்த ஐடியாவை டிசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. பட் இப்போ என்ன நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற சில கேள்விகளுக்கான பதிலை நம்மளுடைய சர்வே பீப்புள் கொடுப்பாங்க. நீங்கள் இதை வச்சு என்ன பண்ணலாம், உங்களுடைய ப்ராடக்டை எக்ஸலண்ட்டாக டிசைன் பண்ண முடியும். சரியா? ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா சில தவறுகள் நடந்திருந்தால் அதை வந்து அவுட்புட்டில் தெரிஞ்சுதுன்னா, அந்த சர்வேல தெரிஞ்சிச்சுன்னா உங்களுடைய டிசைனை மாற்ற முடியும். ப்ராடக்ட்டில் எது ப்ளஸ் மைனஸு உங்களோட எல்லாமே தெரிஞ்சிடும் கம்ப்ளீட்டாக. அதனால் எந்த ஒரு தொழில் முனைவராக இருந்தாலும் கூட கொஞ்சம் காசு தான் ஆகும். சர்வேக்கு வந்து பெரிய காசுலாம் ஆகாது. அதனால் சர்வேவுக்கு போயிட்டு நம்மளோட ப்ராடக்ட்டும், ஏன்னா இது வந்து ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அடி வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் பிஸ்னஸே ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வழி ரொம்ப பெருசு இல்லையா? அதற்காக கொஞ்சமாவது செலவு பண்ணி நீங்கள் ஒரு சர்வே பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது சர்வே ஐடியா டிப்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி